கடகம் ராசிக்கு கடவுளின் அனுக்கிரகம் கூடுதலாக கிடைக்கும் மாதமாக இருக்கும். ஏனென்றால் பாக்கியாதிபதி 12இல் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தவர் அதிசார கதியில் ராசிக்கு உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் அவர் பார்வைப்படும் 5, 9ஆம் இடங்களான பூர்வ புண்ணியம் பாக்கிய ஸ்தானம் பலப்பட்டு கடவுளின் அனுக்கிரகம் கூடுதலாக உங்களுக்கு கிடைத்திடும். அந்த வகையில் அனைத்து விதமான சுப காரியங்களும் இனிதே நிறைவேறும். பொருளாதார மேன்மை சிறப்பாக ஏற்படும். தனம் குடும்பாதிபதியான சூரியன் 3லும் 4லும் சஞ்சரித்து அவர் சுபர்களின் தொடர்புடனும் சஞ்சாரம் செய்வதால் நீச பங்கமும் ஏற்படுவதால் உங்களுக்கு தனம் குடும்பம் மேன்மை பெறும். அதேபோல் ராஜயோகரான செவ்வாய் 4, 5இல் சஞ்சாரம் செய்து தொடர்ந்து குருவின் பார்வையிலும் புதனின் தொடர்பிலும் இருக்கிறார். எனவே உங்களுக்கு வீடு வாகனம் நிலபல யோகங்களும் தாய் வழி உறவுகள் இருந்த பிரச்சனைகளும் தீர்வுக்கு வந்து அனைத்து விதமான சுப மங்களகரமான காரியங்களும் இனிதே நிறைவேறும். புத்திர வகை தடை தாமதங்கள் நிறைவேறும். புத்திர மேன்மைகளும் ஏற்படும். சுப காரியங்களும் இனிதே நிறைவேறும். பதவி வகைகளும் உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும். அதேபோல் 2-8 இருந்த ராகு கேதுக்களின் தடைகள் உங்களுடைய ராசி பலப்படுவதால் எல்லாவற்றையும் சந்தித்து சிக்கலில் இருந்து தீரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொடர்ந்து சனி வக்கரகதியில் சஞ்சரித்தாலும் இந்த மாதம் குருவின் பார்வை பிற்பகுதியில் பெறுவதால் உங்களுக்கு தந்தைவழி உறவுகள் வகையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளும் தீர்வாகி சிறப்பான அனுகூலம் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் இந்த மாதம் முதல் கிடைக்கும் மாதமாக இருக்கும். 51 நாட்கள் சிறப்பான நாட்களாகவே இருக்கும். எனவே தொழில் மேன்மையும் பொருளாதார மேன்மையும் குடும்பத்தில் ஒற்றுமைகளும் அனைத்து சுப காரியங்களும் இனிதே நிறைவேறும். வாழ்த்துக்கள்.